தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் யாருக்கு பயப்படுகிறோமோ பயப்படவில்லையோ தேவனுக்கு பயந்து வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறதான இந்த நிச்சய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் இந்த உலகத்திலே அவருக்கு உண்மையுள்ளவர்களாகி வாழ வேண்டும். அதே நேரத்திலே அவருக்கு பயந்து வாழ வேண்டும். ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், பிசாசுக்கு பயப்படுகிறோம், பொல்லாத காரியங்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு அல்லது கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி. அப்படி தேவன் நமக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்திற்கே நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற அல்லது ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து என்றைக்காவது அப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்திருக்கிறோமா அப்படி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையானது மிகவும் ஒரு சிறந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. தேவன் அதை விரும்புகிறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆயுசு நாட்களும் பெருகுவதினாலே இன்னும் கூட கர்த்தருக்கு உண்மையாக உத்தமத்தோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதே வசனத்திலே சொல்லுகிறார், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்படியானால் தேவனுக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாய் வாழுகிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களைப் போல வாழ்வோம் என்று சொன்னால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையானது எப்படி குறுகுமோ அதே போல அவருக்கு பயப்படாத, அவருக்கு பயந்து வாழாத, அவருக்கு பயந்து வாழ விரும்பாத அநேகருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் காணப்படும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழியின் புத்தகம் 14வது அதிகாரம் 27ஆம் வசனம் கூட அப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறது. எத்தனையோ விதமான கண்ணிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அவைகளிலிருந்து தேவன் நம்மை தப்பித்து வாழ வைக்க அவர் பெரியவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையானது ஒரு நல்ல ஜீவ ஊற்றை போல இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றிலே நாம் அதிகமாக விரும்பி அதை பருகி நாம் வாழும்போது, அதாவது தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது மரண கண்ணிகளுக்கு கூட நம்மால் தப்ப முடியும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நடக்கிறதான அநேக ஆபத்துகளுக்கு, கண்ணிகளுக்கு தப்பி வாழ்வதற்கு தேவன் நமக்கு எவ்வளவு கிருபை செய்கிறார். அப்படியானால் தேவனுக்கு பயந்து வாழ்வது என்பது ஒரு நல்ல வாழ்க்கை தானே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நாம் தேவனுக்கு எப்பொழுதெல்லாம் பயந்து வாழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமல்லாதது, எதை தேவன் விரும்புகிறார், எதை தேவன் வெறுக்கிறார், இப்படியெல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், ஞானங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஞானம் குறைவாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன், ஞானத்தை வழங்குகிற தேவனிடத்திலே நாம் கேட்பது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தின்படி அவருக்கு உண்மையாக நாம் வாழும் பட்சத்தில் நமக்கு ஞானங்களை சிறப்பாக கொடுக்கிறார், ஞானங்களை அதிகமாக கொடுக்கிறார். அந்த ஞானத்தில் நம்மை வாழவும் வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினாலே
நாம் நிறைந்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மேன்மை அடைய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தேவனால் கிடைக்கிற மேன்மைதான் நமக்கு சிறந்தது. ஆனால் மனிதனுடைய சுய பலத்தினால் கிடைக்கிற மேன்மைக்கு ஒருபோதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவல்ல, நம்மை தாழ்த்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே நாம் சில விஷயங்களை புரிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும். ஆகவே தேவன் விரும்புகிறது போல, தேவன் எதிர்பார்க்கிறது போல கர்த்தருக்கு பயந்து வாழ நாம் பழகி கொண்டால் தேவன் நமக்கு ஞானத்தை, அறிவை, புத்தியை, விவேகத்தை, பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்ம இந்த உலகத்தின் பாதையிலே செவ்வையான வழிகளிலே நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ற விதமாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரிசுத்த பாதையிலே போக தேவனுக்கு பயந்து வாழ தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வழி நடப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனுக்கு பயந்து வாழ்வோம், தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை சேர்ப்போம். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நாம் அதை உணர்ந்து வாழ்வோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.